இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஃப்ரீ சிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் யாரும் அப்லோட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்த டைமில் அப்ளை பண்ணாலும் இதே அப்ளிகேஷன் தான் வரும். ஸோ டைம் வந்து 1 மாதம் தான் கொடுப்பாங்க. ஹே காய்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் தமிழ் மீடியா டீச் அண்ட் டெக். நான் உங்களுக்கு சந்தோஷ். நம்ம சேனலில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலில் புதுசாக வரவங்க லைக் பட்டன் அழுத்தி கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. மறக்காமல் ஆல் மோடில் போட்டுங்க, அப்போ நம்ம வீடியோ வந்து கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண என்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. ஸோ மெயினாக ஒரு 5 டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ எல்லாருக்குமே பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பிட சான்றிதழ் வைக்கணும். அது இல்லைனா வந்து ஆதார் அட்டை இல்லை குடும்ப அட்டை வைக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பேரண்ட்ஸ் பேர் மேலே தான் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், அது வந்து கம்பல்சரி குழந்தை பேர் மேலே தான் இருக்கணும். ஸோ இதுதான் டாக்குமெண்ட்ஸு, வேறு எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை. தகுதி இருக்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு 5 ஸ்கூலில் வந்து தேர்ந்தெடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்கூல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பி, அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணது இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் சப்மிட் பண்ணிங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். ஸோ இதுதான் லிங்க்கு. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் பர்சனல் டீட்டெயில்ஸுன்ற இடத்துல வந்து கீழே உங்களுக்கு நேம் ஆஃப் தி சைல்டு, அதாவது குழந்தையின் பேரை வந்து டைப் பண்ணணும். ஸோ உங்களுடைய எந்த குழந்தை பேர் மேலே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த குழந்தையோட பேர் வந்து போட்டுங்க. அடுத்ததாக வந்து மெயிலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஸோ குழந்தையோட பிறந்த டேட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேலண்டர் மாதிரி வரும். அந்த கேலண்டரில் நீங்கள் எந்த டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அதாவது எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இயர் காட்டும். ஸோ நான் வந்து இதில் டேட் ஆஃப் பர்த் 2017 February 7 போட போகிறேன். ஸோ இது எலிஜிபிள் இருக்குது வருஷம். ஸோ போட்டு முடிச்சுட்டு உடனே பாஸ்வேர்டு, நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேளை டாக்குமெண்ட் 1-2 மிஸ்ஸாக இருந்தாலும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1 மாதம் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு இந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்துவா முஸ்லீமானு கேட்கும். ஸோ இந்துவா தான் இந்து, முஸ்லீம்னா முஸ்லீம் கொடுத்து அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சமூகம்ன்ற இடத்துல வந்து எம்பிசிஆ பிசிஆன்னு இருக்கும். அதை போட்டு அது கீழே வந்து மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் போட்டுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்கேஜின்னு சொல்லி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி போட்டுங்க. ஏதோனா மின்னஞ்சல் அப்படின்றதுல வந்து போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. சேவ் கொடுத்தோடனே ஸோ பாஸ்வேர்டு 2 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் உங்களுக்கு ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ரீகன்ஃபார்ம்ன்றதுல வந்து நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ உங்களுக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இடத்துல. ஸோ போட்ட உடனே நெக்ஸ்ட்டு சேவ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் கிளிக் பண்ணி முடிச்சோடனே அப்ளிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் எந்த ஒரு இதுவும் வராது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு காப்பி ஹோம் பேஜ் சைன்இன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போன உடனே உங்களுக்கு சைன்இன் இடத்துல வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர்ன்றதுல வந்து இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணிங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணியிருந்தாங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து அப்படியே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு லாகின்றதில் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கார்டியன் இருந்தால் கார்டியன், இல்லை பேரண்ட் இருந்தால் பேரண்ட். ஸோ நான் இதில் ஃபாதர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபாதர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து 3 ஸ்டெப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தந்தையின் பெயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ தந்தையின் விவரங்கள், தந்தையின் பெயர், தந்தையின் தொழில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கீழே ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஹெட்லைனில் அந்த 3 பேஜ் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நான் மிடில் கிளிக் பண்ணுறேன். ஸோ மிடில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கிளிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபாதர் இன்கம்னு சொல்லி கேட்க போகுது. ஸோ ஃபாதர் இன்கம் வந்து ஸோ முதல்ல வந்து ஃபாதர் நேம் போட்டுங்க. அந்த அதருக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கோடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் தான் வந்து கொஞ்சம் எல்லோரும் கன்ஃபியூஷன் ஆவாங்க. இது கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ கீழே வந்து உங்களுக்கு 3 கோடு மாதிரி காட்டுதுங்களே ஒயிட் கலரில். அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் போட்டுங்க. ஸோ மதர் நேம் போட்டுலாம், ஃபாதர் நேம் இருந்தாலும் ஃபாதர் நேம் போட்டுங்க. போட்டு இந்த அதர்ன்றது கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன ஜாப் பண்ணுறாரு, எம்ப்ளாய்மெண்ட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்கும். ஸோ நான் அதை அதர்னு கிளிக் பண்ணிவிட்டு இன்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு இன்கம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கோசம் ஒரு அமௌண்ட்டு போடுறேன் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு 1,20,000 போடுறேன், இல்லை 2,50,000 போடுவேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே போட மாட்டேன். ஸோ போட்டு கீழே வந்து எந்த வகை விண்ணப்பத்தின், அதாவது
ஃபிசிக்கலாக அந்த மாதிரி எதனா கேட்கும். ஸோ என்ன கேஸ்ட் நான் மிடில் வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கேஸ்ட்டு வந்து நம்ம இங்கே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே டவுனில் வந்து ப்ளீஸ் செலக்டட் இருந்த இடத்துல வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. டிஸ்அட்வான்டேஜடு குரூப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க, ஸோ விதவைகள் அந்த மாதிரி யாருன்னா அப்ளை பண்ணாலும் ஸோ கொஞ்சம் சீட்டாக, அதாவது கணவனால் கைவிட்டப்பட்டோர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது தான் அந்த இது. ஸோ நம்ம அதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துக்கோம். ஸோ நம்ம கேஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறதுனால ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி எம்பிசியா பிசியான்னு சொல்லிட்டு இங்கே கேஸ்ட் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அது கிளிக் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் அட்ரஸ் போடணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டு முகவரி ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ வித் டோர் நம்பரோடு போடுங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறதுக்கோசம் தான் நான் காமிக்கிறேன். ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது காமிக்கும். ஸோ எந்த நகர்னு போட்டு கீழே வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு, ஸோ மேலே ஃபஸ்ட்டு ஒயிட் கோடில் வந்து ஃபுல் அட்ரஸ் போட்டுருங்க. ரெண்டாவது கோட்டில் வந்து உங்களுடைய பின்கோட் நம்பர் போடணும். 632519 நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு உண்டான எந்த பின்கோடு வருதோ அந்த பின்கோடு போட்டுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் இடத்துல வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணுங்கள். நான் வேலூர்னால வேலூர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி மேப்லேயும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேப்பு நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து பின் பண்ணிக்கங்க. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் பின் பண்ணணும். இதுவும் வந்து உங்களுக்கு மேப்பில் நீங்கள் பின் பண்ணுற அட்ரஸ் பொறுத்து தான் உங்கள் அப்ளிகேஷனு ரிஜெக்டடாக இல்லை சக்ஸஸாக வரும். ஸோ ரொம்ப தொலைலாம் போடாதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் வந்து அதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் சென்னைன்னு வச்சு நான் ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் போடுறேன், என்ன காட்டுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போட்ட லொக்கேஷனோட தூரமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகும், இந்த அப்ளிகேஷனு கரெக்டான அட்ரஸை வந்து மேப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நான் மறுபடியும் வந்து கரெக்டான மேப்பை வந்து நான் பார்த்து பின் பண்ணுவேன். பின் பண்ணிவிட்டு கரெக்டாக கன்ஃபார்ம் போது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக போகும். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து மேப்பில் நம்மளால் போட முடியாது, இருந்தாலும் கரெக்டான லொக்கேஷன் மறுபடியும் செட் பண்ணுவோம். ஸோ நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னால வேலூரில் என்னுடைய வில்லேஜை வந்து நான் போட போகிறேன். இதுதான் எக்ஸாக்ட் லொக்கேஷனு. ஸோ கரெக்டான லொக்கேஷன் ரோடெல்லாம் வராது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ கரெக்டான லொக்கேஷனை வந்து செட் பண்ணிவிட்டு சேவ்ன்றதில் வந்து சேவ் பண்ணிங்க. ஸோ சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நாங்கள் முதலே சொன்ன அந்த 5 டாக்குமெண்ட் இங்கே தான் அப்லோட் பண்ணோம். ஸோ இங்கே தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதோட மினிமம் கேபி நீங்கள் 100 கேபிக்குள்ளே தான் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ குழந்தையோட ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோரோட அடையாள அட்டை, அப்படி இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அதாவது இருப்பிட சான்றிதழ் அது அப்லோட் பண்ணோம். அதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். ஸோ இது எல்லாம் இல்லாதவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்லோடும் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரும் பாஸ்வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் இதே வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அது கீழே வந்து அப்ளிகேஷன் பெண்டிங் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே செலக்டட் ஸ்கூலு, ஒரு 5 ஸ்கூல் உங்களுக்கு நேபருக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ரிசிப்ட் மாதிரி வந்துடும். அந்த ரிசிப்ட்டை வச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது போய்ட்டு ஸ்கூலில் கன்சல்ட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடியே போய்ட்டு நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ணிங்க அந்த ஸ்கூலில் எல்லாமே நீங்கள் கொடுத்த இப்போ ஹார்ட் காப்பி, ஏதாவது நீங்கள் இப்போது இதில் அப்லோட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 5 ஸ்கூல்லையுமே போய்ட்டு நீங்கள் ஹார்ட் காப்பியாக எல்லாத்தையும் ஒரு பின் பண்ணி ஒரு 2 ஃபோட்டோட எல்லாம் பின் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டாக 27/8/2020 இருந்து கரெக்டாக 25/10 அதாவது செப்டம்பர் 2020 வரைக்கும் தான், அதாவது ஒரு மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ இந்த மாதத்துக்குள்ளே, அதாவது ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இதே ரூல்ஸ் தான் வந்து நீங்கள் எந்த டைமும் அப்ளை பண்ணாலும் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திங்க, கூடவே வந்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.